நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரல் வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு போட்டிருக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரியணும். பொரிஞ்சால் தான் உங்களுக்கு நல்லா வாசனையாகவும் மணமாக இருக்குங்க. வீடே அந்தளவுக்கு வாசனை வரும். நல்லா பொரியணும், கருக விட்டுறக்கூடாது. கோல்டன் கலரில் பொரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேங்க. வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு 2 வெங்காயத்தை நான் போட்டுக்கிறேங்க. ஏன்னா வறுவல் செய்ய போகிறதுக்காக நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா நீங்கள் நிறைய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வறுவல்ன்றதுனால நான் 2 வெங்காயம் போட்டிருக்கேங்க. வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அப்போ தான் அது நல்லா கிரேவியாக வரும். அது மட்டும் இல்லை நல்ல கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா சில பேர் அரிஞ்சு போடுவாங்க, சில பேர் இந்த மாதிரி எண்ணெய் மாதிரி கையில் பிழிஞ்சு போடுவாங்க. எனக்கு இந்த மாதிரி பிழிஞ்சு போட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஜூஸோடு போகிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் எப்போயும் பிழிஞ்சு தாங்க போடுவேன். ஒரு தக்காளி 2 அரிஞ்சிப்பேன். அதுக்கப்புறம் அது நல்லா பிழிஞ்சிப்பேங்க. இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி அரிஞ்சு போடுறதோ பிழிஞ்சு போடுறதோ அது உங்களுடைய இஷ்டம். நான் இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி நல்லா 2மே சேம் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ் எதுக்காக போடுறேன்னா, எப்பவுமே நான்வெஜ்ஜுக்கு இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணால் நல்லா இருக்குங்க. ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதனால நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் பச்சை வாசனை அடிக்குங்க. அதனால் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டை நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதை நான் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஏன் 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன்னா, நான் லாஸ்ட்டில் மிளகுத்தூள் போட போகிறோம். அதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போது இதை என்ன பண்ணணும், நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நுரையீரலுக்கு நம்ம இந்த ஆயிலில் லைட்டாக அந்த மிளகாத்தூள் மஞ்சள்தூள் போட்டிங்க இல்லையா, அதை லைட்டாக ஆயிலில் அப்படி ஒரு கிளறி விடுங்க. அப்போ தான் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ண நுரையீரலை நம்ம இப்போ போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சுத்தமாக வாஷ் பண்ணி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு டிப் ஒன்று சொல்ல, நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் கடையில் கறியோ இல்லை எந்த நான்வெஜ் நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் உடனே நீங்கள் அதை செஞ்சுடுங்க. எதனால் சொல்கிறேன்னா, நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா அது ஒரு லைட்டாக ஒரு பேட் ஸ்மெல்லு வரும். அதுக்கப்புறம் டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆகிடும். அவங்க ஏற்கனவே ரொம்ப எப்போ ஆடு வெட்டியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம இன்னும் அதை வாங்கிட்டு ரொம்ப டிலே பண்ண தேவையில்ல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நுரையீரலில் போட்டுட்டு நல்லா ஒரு பிரட்டி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். நமக்கு கிரேவியோ இல்லை குழம்போ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வறுவலுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு வச்சிடலாங்க. குக்கர் மூடி போட்டு வச்சதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போயுமே செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்க. நான் எப்போயுமே இப்படி தான் செக் பண்ணிப்பேன். எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதுனால இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லதும் கூட நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுல. இப்போ நல்லா கிளறிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் விசில் போட்டுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். விசில் போட்டுட்டு நான் ஒரு 3 விசில் விடுறேங்க. அதிலே நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்துடும். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் குக்கரு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா பஞ்சாட்டம் வேக வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்சு நமக்கு விசில் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இந்த குக்கர் மூடியை திறக்கணும். அதுக்கு முன்னாடியே திறந்துடாதீங்க. இப்போ பார்த்துங்க நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. லைட்டாக தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நான் கேஸில் திட்டமான தீயில வச்சு நல்லா ட்ரை பண்ணிக்கிறேன்.
கூட வந்து நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்டில் மிளகுத்தூள் ஆட் பண்ணுவேன்னு சொன்னீங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேங்க. கருவேப்பிலை உங்களால் எந்த அளவுக்கு நிறைய போட்டுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான்வெஜ் ஸ்மெல் வந்து கம்மியாயிடும். டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கருவேப்பிலையை நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா தண்ணி வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மிதமான தீயில வச்சுக்கலாம். அந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு நமக்கு வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். நம்ம வந்து அதனால் திட்டமான தீயில வச்சுக்கலாங்க. நீங்கள் வந்து அடிக்கடி கறி நீங்கள் வந்து செய்கிறத விட இந்த மாதிரி நுரையீரல், அப்புறம் வந்து நம்ம வந்து ஈரல், இந்த மாதிரியெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப ரொம்ப வந்து உடம்புக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பார்க்குறவங்க எல்லாருக்குமே நம்ம செய்கிறது பிடிக்குன்ற அவசியம் இல்லை. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டுருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.